Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். 76 வருட சாபம் 2 ஆண்டுகளில் முடிவுக்கு கொண்டு வரப்படும். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார. புதிய சட்டமா அதிபராக ஜனாதிபதி சட்டத்தரணி KA பாரிந்த ரணசிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் எழுத்து மூல கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களுக்கு உறுதியளித்த 10 பர்ச் காணியை சாலை ஓரங்களில் அல்லது சாலைக்கு அண்மையில் வழங்குங்கள். தலைவர் மனோ கணேசன். பணிக்கு சமூகமளிக்காத அரசு ஊழியர்களுக்கு வேதன அதிகரிப்பு வழங்கப்படுமாயின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் தெரிவிப்பு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். 2.5 மாதங்களில் நாம் உண்மையான மாற்றத்தினை வெளிப்படுத்துவோம். 76 வருட சாபத்துக்கு முடிவு கட்டுவதற்கு இன்னும் 2.5 மாதங்கள் தான் உள்ளன என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். சம்மாந்துறையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் நாட்டை வீழ்ச்சியடைய செய்து தமக்கான அபிவிருத்தி அடைந்த யுகத்தினை உருவாக்கி சூழலை முடிவுக்கு கொண்டு வருவோம். இனவாதத்தினை உருவாக்கியவர்களை நீடிக்க செய்யாது முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாம் புதியதொரு நாட்டினை கட்டியெழுப்புவோம். இன்னும் 2.5 மாதத்தில் தேர்தல் நடைபெறவுள்ளது. ரணில் விக்ரமசிங்க எவ்விதமான முயற்சிகளை எடுத்தாலும் தேர்தல் நடத்தப்படுவதை தடுக்க முடியாது என்றும் அவர் கூறினார். செப்டம்பர் 28 அல்லது அக்டோபர் 5 ஆகிய 2 தினங்களில் ஒன்றிலேயே தேர்தல் நடைபெறவுள்ளது. அக்டோபர் 12ஆம் தேதி வரையில் தேர்தல் நடத்தப்படாது வைத்திருக்கும் நிலைமைகள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்க தேர்தலை பிற்போடுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுக்கின்றார். அந்த முயற்சிகள் பலனளிக்கப் போவதில்லை. ஊழல் மோசடிவாதிகளை அகற்ற வேண்டும். அதற்காக நாம் ஒன்றிணைய போராடுவோம். புதிய அரசாங்கத்தை உருவாக்க உள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். புதிய சட்டமா அதிபராக ஜனாதிபதி சட்டத்தரணி KA பாரிந்த ரணசிங்க ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அரசியலமைப்பின் 61A பிரிவின் பிரகாரம் வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களுக்கு அமைவாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி KA பாரிந்த ரணசிங்க இலங்கையின் 49வது சட்டமா அதிபராவார். இந்த பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவும் கலந்து கொண்டார். அரசியலமைப்பு சதிகளின் ஊடாக ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏற்படுத்தப்படும் அழுத்தங்களை தடுக்குமாறு கோரியும் தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் எழுத்து மூல கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஞ்சித் மர்த்தும பண்டார, ரவுஃப் ஹக்கீம், உதய கம்மன்பில, அத்துரலிய ரத்ன தேரர் உள்ளிட்ட 30 பேரின் கையொப்பங்களுடன் இந்த கடிதம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக தோல்வியடையக்கூடும் என்ற அச்சத்தில் உள்ள அரசாங்கம் 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை பல்வேறு உத்திகளை கொண்டு ஒத்திவைக்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன. மலையக தமிழர் தொடர்பில் இந்த அரசு படுதோல்வி அடைந்துவிட்டது. சம்பளம், வீடு, காணி எதுவும் இல்லை. சபையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். சம்பளம் 1700 என்றார்கள். அது இன்னமும் இழுபறி. ரூபாய் 1000 சம்பளமே முழுமையாக கிடைப்பது இல்லை. சில இடங்களில் அரை பேர் போட்டு ரூபாய் 500 தரப்படுகிறது. அப்புறம் இவர்கள் ஏகப்பட்ட முறைகேடுகள், தில்லுமுள்ளுகள், மோசடிகள் காரணமாக இந்திய வீட்டு திட்டம் தாமதமாகிவிட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கிய 10,000 வீட்டு திட்ட உறுதிமொழியை நாம் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றி வைப்போம். அப்புறம் 10 பேஜ் காணி தருகிறேன் என்றார்கள். அதற்கு 4000 மில்லியன் அதாவது 400 கோடி ஒதுக்கி உள்ளேன் என்றும் சொன்னார்கள். இன்று காணியையும் காணோம், காணிக்கு ஒதுக்கிய பணத்தையும் காணோம். ஆகவே சம்பளம் இல்லை, வீடும் இல்லை, காணியும் இல்லை. நீங்கள் எமது மக்களுக்கு ஒன்றும் தரவில்லை. இப்போது தேர்தலை அறிவிக்க
ஆணையகத்துக்கு அதிகாரம் வர இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது. தோட்ட லைன்களை கிராமம் என்று அறிவிக்கப் போகிறோம் என்று சொல்கிறீர்கள். மக்களுக்கு உறுதியளித்த 10 பேஜ் வதிவிட காணியை சாலை ஓரங்களில் அல்லது சாலைக்கு அண்மையில் வழங்குங்கள். நமது மக்கள் அப்போதுதான் தேசிய நீரோட்டத்துக்கு உள்ளே வர முடியும். மலைகளிலிருந்து கீழே வந்து சாலை ஓரங்களில் வீடு கட்டி சிங்கள மக்களுடன் கூடி பழகி வாழட்டும். அப்போதுதான் எமது மக்களின் சட்டபூர்வ குடியுரிமை முழுமையடைய முடியும். இதுதான் எமது முற்போக்கு கூட்டணியின் முற்போக்கு கொள்கை. நாங்கள் இந்திய பிரஜைகள் அல்ல, நாங்கள் மலையக இலங்கை பிரஜைகள். எமது நோக்கம் இந்நாட்டில் முழுமையான பிரஜைகளாக வேண்டும். இன்று சம்பளம், காணி, வீடு எதுவும் தராமல் இந்த அரசு மோடி மஸ்தான் வேலை செய்கிறது. இங்கே மோடி என்றால் இந்திய பிரதமர் அல்ல. தமிழில் அப்படி ஒரு மாயாஜாலம் பற்றிய கூற்று இருக்கிறது. அத்தகைய ஒரு மாயாஜால மோடி மஸ்தான் வேலைதான் இந்த தோட்ட லைன்களை கிராமம் என்று அறிவிக்கும் ஒரு லூசு வேலை என்று தெரிவித்தார் மனோ கணேசன். ஐக்கிய நாடுகள் கல்வியியல், விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ஒட்ரே அசோலே உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் இடம்பெறவுள்ள இந்த விஜயத்தின் போது யுனெஸ்கோ அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ஒட்ரே அசோலே எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார். இதன்போது அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த, வெளிநாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய ஆகியோரை சந்தித்து இலங்கைக்கான ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்தும் உள்ளடங்களாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளார். அதேவேளை இலங்கை யுனெஸ்கோ அமைப்பில் இணைந்து 75 வருடங்கள் பூர்த்தி அடைந்துள்ளமையை முன்னிட்டு கொழும்பிலுள்ள நெலும் பொக்குனவில் நடைபெறவிருக்கும் நிகழ்விலும் அவர் பங்கேற்கவுள்ளார். யுனெஸ்கோ அமைப்பினால் உலக மரபுரிமையாக பிரகடனப்படுத்தப்பட்ட இலங்கையில் உள்ள இடங்களுக்கும் அவர் விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். ஜூலை 8 மற்றும் 9ஆம் திகதிகளில் நடைபெற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு சமூகமளித்த அரசு ஊழியர்களுக்கு வேதன அதிகரிப்பு வழங்கப்படுமாயின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். முழு அரச சேவையினரின் வேதன கோரிக்கையை ஏற்காமல் பணிக்கு சமூகமளித்த ஒரு சிலருக்கு மட்டும் வேதன உயர்வை வழங்குவதற்கான தீர்மானத்தை தடுக்க சட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். குறிப்பிட்ட சிலருக்கே வேதன உயர்வை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியமைக்கு எதிராக தமது தொழிற்சங்கம் எதிர்ப்பை வெளியிடுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவில் நடைபெற்ற ஆனந்த் அம்பானியின் திருமணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானிக்கும் தொழிலதிபர் பீரோன் மெர்ச்சன்ட்டின் மகள் ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கும் 12ஆம் தேதி அன்று திருமணம் நடைபெற்றது. அவர்களின் திருமணம் ஜியோ வால்ட் கன்வென்ஷன் மையத்தில் உள்ள பிரம்மாண்ட வளாகத்தில் 3 நாள் வைபவமாக நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.